ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒப்பிட்டு தாங்க செய்ய போகிறோம். அது என்னங்கன்னா பச்சை பயிறு ஒப்பிட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம மைதா மாவில் தாங்க நம்ம ஒப்பிட்டு சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம கோதுமை மாவில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, பூரணத்துக்கு பச்சை பயிறு, வெல்லம், தேங்காய், எள், வாசனைக்கு ஏலக்காய்ங்க. நம்ம பச்சை பயிரை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ஒரு கடாயில் நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் நம்ம எள்ளு வறுத்துக்கலாங்க. எள்ளு நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தும் கூட. பச்சை பயிறு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். தேங்காய், எள்ளு, ஏலக்காய் வாசது இருக்குது. இப்போ பாருங்கள், உள்ளார பூரணை வச்சு நம்ம ஒப்பிட்டு சுட்டுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், மாவை நம்ம இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம இப்போ அந்த ஒப்பிட்டு இது பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த பூரணத்தை உள்ளார வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த மாதிரி இது பண்ணி நல்லா இப்படி மடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி நம்ம இந்த மாதிரி மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தோசை கல்லில் சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை கல்லில் போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் சுட்டு எடுத்துக்கலாங்க. சிம்மிலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா இந்த பொன்னிறம், இந்த கலர் வர வரைக்கும் நம்ம சிம்லே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.